வணக்கம். நான் ரம்யா. திஸ் இஸ் லோன் ஃபெனிக்ஸ் சேனல். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மன்னாரில் இருக்கிற சிப்பியாறு அந்தோணியார் கோயிலுக்கு நான் போன அனுபவத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். எப்போயுமே மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப மக்கள் கூட்டமாக இருக்கிறது. நான் போனது மாதத்தில் 2வது செவ்வாய்க்கிழமை தான் நான் போயிருந்தேன். அவ்வளவு கூட்டமாக இல்லை. யூடியூப்ஸில் வீடியோஸில் பார்க்குறது போல் அவ்வளவு கூட்டமாக இல்லை. பட் ஓரளவு மக்கள் இருந்தாங்க. நான் ஒரு கரெக்டாக 10:30 அப்படி தான் நாங்கள் ரீச் ஆகிருப்பேன். அவ்வளவா வெயில் இல்லை. அந்த நாள் அவ்வளோ வெயில் இல்லை. ஆனால் அனல் காற்று பட்டுக்கிட்டே இருந்துச்சு. உடம்புல வெக்கையாக இருந்துச்சு. பட் வெயிலண்டு இல்லை, மேகமூட்டமாக தான் இருந்தது. வீட்டை இருந்து வழிக்கிடும் போதே சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் எனக்கு எல்லா மதத்துலேயும் எல்லா இறைவன்லேயும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது. எல்லா மதத்தையும் மதிக்கிறேன். டவுன்லேருந்து பஸ்ஸில் தான் போனாங்க. நான் போயிருக்க 363 ரூபா பஸ் ஃபீஸ். பட் இப்போது 400 ரூபா 410 ரூபா வரைக்கும் போகுது. பஸ் போகிற ரோட்லேயே தான் அந்த கோயிலும் இருக்குது. அந்த பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் கோயிலுக்கு சர்ச்லேருந்து இறங்கி உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் சூடான காற்று தான் உடம்புல படுகுது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த அந்தோணியாரை தரிசிக்கிறதுக்காக மிக ஆர்வமாக வந்திருந்தாங்க. அவ்வளோ ஹீட்டாக இருந்தாலுமே அந்த பாதையால் நடந்து வந்தாங்க. ஒரு சில பேர் வாகனம், காரு, பைக்கு அந்த மாதிரி கூட ஓடி வந்தாங்க. இது காட்டு வழி பாதைன்றதால தனியாக நாம் போகிறது சேஃப் இல்லை. குடும்பத்தோடைய, ஃபேமிலியோடைய, ஃப்ரெண்ட்ஸோடைய போகிறது தான் நல்லது. பட் எப்போயுமே ஆட்கள் நடமாட்டம் அந்த வழி பாதையில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். இப்போ மிட் நைட்டில் கூட ட்ராவல் பண்ணி போய் தரிசிச்சுட்டு வர அந்த ஆட்களும் இருக்கணும். மிட் நைட் 12 மணி அப்படி வலிக்கிட்டு அங்கே 1 மணி அப்படி போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் ப்ரே பண்ணிவிட்டு கூட மார்னிங் வந்துடுறாங்க. காட்டு வழி பாதையால் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் சின்னதாக கூடாரம் மரத்தை அமைச்சிருப்பாங்க. மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி அதெல்லாம் கொளுத்தி நாங்கள் கும்பிடக்கூடிய மாதிரி ஒரு மேடை செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் தீயில் கொஞ்சம் கருகின மாதிரி இருக்கும். அந்த மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி எல்லாம் வச்சு அதில் தீப்பட்டு அந்த இடமே கருப்பாக இருக்கும். ஒரு ட்ரம்மை பாதியாக வெட்டி அதில் மண் போட்டு அதில் கூட ஊதுபத்தி ஏற்றுறதுக்காக விட்டுருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வரதா அறிஞ்சிருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மரம் இருக்குது. அந்த மரத்தில் தங்களோட நேர்த்தியை தங்களுடைய வேண்டுதலை பேப்பரில் எழுதி மாலையாக கோர்த்து கட்டியிருக்காங்க. அந்த மரத்தில் இலையை விட அந்த வேண்டுதல்களோட பேப்பர், அந்த மாலை தான் அதிகமாக இருந்துச்சு. ரீசெண்டாக அந்த மரம் கூட எரிஞ்சிருந்ததா நியூஸ் பார்த்தேன். அந்த இடத்துல மக்கள் போய் வர்றத இடத்துலையே அந்த ஜூஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல குப்பையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. போய் வர்றது சாப்பாட்டு பேப்பர் அதுகளெலாம் குப்பையும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வெயில் அவ்வளவா இல்லை. பட் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப தூரம் நடக்கணும்னு இல்லை, 20 மினிட்ஸ் தான் நடக்கணும். பட் எனக்கு அனல் காற்றே உடம்புல பட்டுட்டு இருந்ததால் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எனக்கு தோலில் கொப்பளம் வந்துட்டு. சின்ன பசங்களை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போய் வாங்க. வெயில் டைமில் தான் அப்படி. மழை டைமில் போனால் கூட அந்த நடைபாதை கொஞ்சம் சேராக இருக்கும். பட் போய் வரலாம். அப்படி இல்லை ஏர்லி மார்னிங் போய் வரலாம். அது கூட ஓகே. ஏர்லி மார்னிங் போய் வரலாம். குடும்பமாக போகிறீங்கன்னா நைட்டு கூட 6:30க்கு அப்புறமா கூட போய் வரலாம். பட் சேஃப் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது சர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேருந்து அதோட வியூ இப்படித்தான் இருக்கும். தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் போகும்போது ரெஸ்ட் ரூம் கூட அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இப்போ ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. அதில் சிமெண்ட் பேக்கெட் அதெல்லாம் அடிக்க இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. பெருநாள் வருதுன்றதால அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடுத்து 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. அப்டேட் பண்ண ரொம்ப டிலே ஆகிட்டு மன்னிச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மூவ் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும்.